உனக்கு எதுக்குமா இவளோட ஃப்ரெண்ட்ஷிப்? இவளோட நோக்கமே உன்னை வாழ விடாம பண்றது தானே. ஒண்ணும் இல்ல, சீக்கிரம். ஏண்டி இவளுக்கு யார் இந்த பர்தா போட்ட ஃப்ரெண்டு? எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்ல அத்தை. ஆனா இந்த பொண்ணோட ஹைட் வெயிட் எல்லாம் பார்த்தா காயத்ரி மாதிரி இருக்கு அத்தை. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. காயத்ரியா? ஆமா, நீ சொல்றத பார்த்தா அவள மாதிரி தான் தோணுது. வா வா போய் பார்க்கலாம் வா. சுபு, நீ சந்தேகப்பட்ட மாதிரி அது காயத்ரி தான். ஆமா அத்தை, எனக்கும் அந்த டவுட் இருக்கு. நீங்க வாங்க போய் விசாரிக்கலாம். வாங்க. எங்க அவ? கூப்பிடுங்க அவளை. வீட்டுக்குள்ள தானே ஒளிச்சு வச்சிருக்கீங்க, கூப்பிடுங்க அவளை. நான் இங்கதான் இருக்கேன். இவங்க கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. நீங்களா வந்து கொஞ்சம் கதவை திறக்க சொல்லுங்க. ஏய், உன்னை யாரடி கேட்டாங்க? உங்க அக்கா எங்கன்னா கேட்டுட்டு இருக்கோம். ரூமுக்குள்ள உன் கூட தானே இருக்கா. ஒளிச்சு வச்சு நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க. ஏமா இப்படி என்ன சித்திரவதை பண்றீங்க? நான் தான் காயத்ரி கிடைக்கலன்னு சொன்னேன்ல, என் வார்த்தையை நம்ப மாட்டீங்களா? ஆமா, நீ என்ன பெரிய சத்தியவானா? கதைய அளக்குறீங்க. நம்புற மாதிரி என்னைக்கு நீங்க நடிச்சிருக்கீங்க? இங்க பாருங்க, உங்ககிட்ட வீணா பேச எனக்கு இஷ்டம் இல்ல. காயத்ரியை இப்ப நான் பார்க்கணும். ஒழுங்கு மரியாதையா அவளை கூப்பிடுங்க. இங்கதான் வச்சிருக்கீங்களா இல்ல வேற எங்கயாவது மறைச்சு வச்சிருக்கீங்களா? அந்த ரூம்ல என் பொண்ணு கௌரி மட்டும்தாமா இருக்கா. அவளும் சித்தம் கலங்கி போய் கிடக்குறா. இப்ப கதவை திறந்தா வெளியில ஓடிடுவா. சொன்னா கேளுங்கம்மா, காயத்ரி இங்க இல்ல. இங்க பாருங்க, இந்த கதை விடுற வேலையில வேற யார்கிட்டயும் வச்சுக்கோங்க. காயத்ரி சென்னைக்கு வந்ததே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. மரியாதையா அவளை கூப்பிடுங்க. என்னது, காயத்ரி இங்கதான் இருக்காளா? நீ பாத்தியம்மா அவள? எப்படிமா இருக்கா? நல்லா இருக்காளா?
எங்கம்மா தங்கியிருக்கா? நான் என் பொண்ண பாக்கணுமே. அடடடடடடா, நடிக்காதீங்கன்னு சொல்றோம்ல. பர்தாவை போட்டு விட்டு அந்த ரேணுகாவோட செக்கப்க்கு ஹாஸ்பிடலுக்கு அனுப்பி வச்சது நீங்க தானே? என்ன, அக்கா வந்துட்டாளா? அப்படின்னா அந்த சூர்யாவை இங்கதான் இருக்கணும். அப்பா, முதல்ல அந்த கதவை திறந்து விடுங்க. நான் வெளியில போகணும். நான் அவனை சும்மா விட மாட்டேன். என் புருஷனை கொன்னவன நான் பழி வாங்கியே தேருவேன். கதவை திறங்கப்பா, நான் சொல்றத கேளுங்க. கதவை திறங்கப்பா. அத்த, இவங்கள நம்பி பிரயோஜனம் இல்ல. நான் உள்ள போய் செக் பண்ணிட்டு வரேன். நீங்க இங்கே இருங்க. சுப்பு. ஏய் சுப்பு. ஏய் சுப்பு. சுப்பு. சுப்பு நில்லுமா. சுப்பு நில்லு. சுப்பு. சுப்பு, நான் சொல்றத கேளுமா. சுப்பு. ஏய் சுப்பு. சுப்பு. சுப்பு வேண்டாம் சுப்பு. சுப்பு வேண்டாம். ஐயோ, சொல்றத கேளு சுப்பு. ஏய், உள்ள போ. அப்பா, கதவை திறங்கப்பா. அப்பா, அப்பா, கதவை திறங்கப்பா. நான் தான் சொன்னேனம்மா, இங்க கௌரி மட்டும்தான் இருக்கா. காயத்ரிய பார்த்ததா இப்ப நீங்க தானே சொன்னீங்க. அவ எங்க இருக்காமா? தயவு செஞ்சு சொல்லுங்க. ரொம்ப புண்ணியமா போகும். நான் என் பொண்ணை பார்க்கணும். சுப்பு, ஹாஸ்பிடல் அம்மா பார்த்த? எந்த ஹாஸ்பிடல்னு சொல்லு, நானும் போய் பார்த்துட்டு வரேம்மா. வாய் மூடுறீங்களா? காயத்ரி, ஏய் காயத்ரி. அப்பா, கதவை திறங்கப்பா. அப்பா, நான் வெளியில வரணும். நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போகணும். என்ன தடுக்காதீங்க. அப்பா, அப்பா, கதவை திறங்கப்பா. அப்பா. சுபு, காயத்ரி இங்க எங்கேயுமே இல்ல. இவங்க தான் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க. அதுல எனக்கு டவுட்டே இல்ல. சத்தியமா இல்லம்மா, நீங்க பேசுறதே எனக்கு புரியல. காயத்ரியும் சூர்யாவும் சென்னைக்கு வந்துட்டாங்கங்கறத இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். இது வரைக்கும் அவங்க இங்க வரலமா. வந்தா நான் ஏன் மறைக்கணும்? என் பொண்ணு கிடைச்சா எங்களுக்கு சந்தோஷம் தானே. உங்க பொண்ணு தொலைஞ்சாதானே கிடைக்கிறதுக்கு நீங்களே மறைச்சு வச்சுட்டு நாடகம் ஆடிட்டு இருக்கீங்கன்னு தானே நான் சொல்றேன். இல்லங்க, நீங்க நினைக்கிறது ரொம்ப தப்பு. எங்க அக்கா இங்க வந்துட்டாங்கிறது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அவளை நான் உடனே பார்க்கணும். சூர்யாவை போலீஸ்ல ஒப்படைக்கணும். எங்க அக்கா இந்த வீட்ல இல்ல, இருக்கவும் முடியாது. ஏன்னா நான் இருக்கிற இடத்துக்கு உங்க புள்ளைய வர விட மாட்டேன். நான் செஞ்ச தப்பு அவரை இங்க வர விடாது. ஏய், வாய் மூடு கௌரி. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி நாடகம் போட்டுட்டு இருக்க போறீங்க? காயத்ரி சென்னைக்கு வந்தது உண்மை. பர்தா போட்டுக்கிட்டு அவ அந்த ரேணுகாவோட ஹாஸ்பிடலுக்கு வந்ததை நான் என் கண்ணால பார்த்தேன். இதுக்கு மேல எங்களை யாரும் ஏமாத்த முடியாது. ஐயோ, புரியாம பேசாதீங்க. உங்களுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? காயத்ரி சென்னைக்கு வந்தது உண்மைனா அவ நிச்சயமா ரேணுகா வீட்ல தான் இருப்பா. தயவு செஞ்சு அங்க போய் பாருங்க. பார்த்துட்டு இங்க வந்து பேசுங்க. காயத்ரியும் சூர்யாவும் கிடைச்சிட்டாங்கன்னா உங்களை விட அதிகமா சந்தோஷப்படுறது நான் தான். அம்மா, திரும்பவும் சொல்றேன், கௌரி பேசுறதை எல்லாம் கணக்குல எடுத்துக்காதீங்கம்மா. அவ முழு பைத்தியமாவே ஆயிட்டான்னு நினைக்கிறேன். சூர்யா எந்த தப்பும் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லம்மா. அப்படி அவர் தப்பு செஞ்சிருந்தா நேரா அவரே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிருப்பாருமா. அதை விட்டுட்டு திருட மாதிரி இங்க வர வேண்டிய அவசியமே இல்ல. தப்பிச்சு போறதா நோக்கம்னா அவங்க எதுக்கு சென்னைக்கு வரணும்? இதுல இருந்து கௌரி பேசுறது அபத்தம்னு உங்களுக்கு புரியலையா? அத்தை, இவங்க நம்மள நல்லா குழப்ப பாக்குறாங்க. நீங்க வாங்க, நம்ம ரேணுகா வீட்ல போய் தேடலாம். அங்கேயும் இல்லனா அப்புறம் என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம். நீங்க வாங்க அத்தை. என்னங்க, நம்ம பொண்ணு நிஜமாவே திரும்பி வந்திருப்பாளாங்க? அப்படி வந்தவ ஏங்க நம்ம வீட்டுக்கு வராம வேற எங்கேயோ போகணும்? என் புருஷனை கொன்னவன் எப்படி நான் இருக்கிற இடத்துக்கே வருவா? அடச்சை, வாய மூடு. அப்பா, இப்ப கதவை திறக்கறீங்களா இல்லையா? கதவை திறங்க. எது நடக்கூடாதுன்னு நினைச்சமோ அது நடந்துருச்சு. இங்க பாருங்க சூர்யா, நீங்க பெரிய இக்கட்ல மாட்டிட்டு இருக்கீங்க. உங்க காரை செக் பண்ணிட்டு இருந்த கான்ஸ்டபிள்ஸ் இந்நேரம் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி நம்பரை சொல்லியிருப்பாங்க. நூல் பிடிச்ச மாதிரி போலீஸ் நேராக கிளம்பி இங்கே வந்துருவாங்க. உங்க ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த உடனே நீங்க இம்மீடியட்டா வேற எங்கேயாவது போயிடுறது தான் நல்லது. வேற எங்கேயாவது போனா அவங்க எங்கப்பா போவாங்க? போறதுக்கு வேற இடம் இல்லாததுனால தானே இங்க வந்திருக்காங்க.
என்னாச்சு காயத்ரி? டாக்டர் என்ன சொன்னாங்க? சூர்யா, குழந்தைக்கெல்லாம் எந்த ஆபத்தும் இல்ல சூர்யா. ஆனா நமக்கு தான் ஆபத்து வந்துகிட்டே இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல சுப்புவும் உங்க அம்மாவும் என்ன பாத்துட்டாங்க. என்ன சொல்ற காயத்ரி? இங்க பாருங்க, இப்ப பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல. உடனே இங்க இருந்து கிளம்புங்க. ரேணுகா, நீ ஒரு காரியம் பண்ணு. இவங்க 2 பேரையும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு உங்க பாட்டி வீட்ல கொண்டு போய் தங்க வச்சிரு. மத்ததுல அப்புறம் பாத்துக்கலாம். இல்லம்மா, சுப்புக்கும் எங்க அம்மாக்கும் ரேணுகாவோட பாட்டி வீடு நல்லா தெரியும். நான் காயத்ரியை கூப்பிட்டு போயிட்டு அங்க தங்கினேன்னா அவங்க கண்டிப்பா அங்கேயே எங்களை தேடிட்டு வருவாங்க. இங்கதான் நிறுத்துங்க நிறுத்துங்க. ரேணு காயத்ரி, நம்மள துரத்திட்டு அவங்க இங்கே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்றது? நீ வா சொல்றேன். சூர்யா, நீங்களும் வாங்க. உள்ள போயிடுங்க. ஏய் ரேணுகா, எங்கடி அந்த காயத்ரி? கூப்பிடு அவள. காயத்ரி, ஒழுங்கு மரியாதையா வெளியில வர போறியா இல்லையா? மா, என்னம்மா வேணும் உங்களுக்கு? ஏன் இங்க வந்து சத்தம் போடுறீங்க? ஏமா இப்படி சத்தம் போடுறீங்க? இங்க பாருங்க, தயவு செஞ்சு எங்களை தப்பா நினைச்சுக்காதீங்க. கொஞ்சம் ரேணுகாவை கூப்பிடுறீங்களா? ரேணுகா வீட்ல இல்லையே. போய் சொல்லாதீங்கம்மா. ரேணுகா மட்டும் இல்ல, அந்த காயத்ரியும் இந்த வீட்ல தான் இருக்கா. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிடல்ல நாங்க அவளை பார்த்தோம். அவங்க எங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க? வெளியில வர சொல்லுங்க. இங்க பாருங்க, ரேணுகா வீட்ல இல்லன்னு சொல்றேன்ல. எதுக்கு இப்படி வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க? ரேணுகாவுக்கு உங்களுக்கு என்னங்க சம்பந்தம்? நீங்க என்ன அவளுக்கு சொந்தக்காரங்களா? அவ எங்க இருந்தாலும் அந்த இடத்துக்கு துரத்திக்கிட்டு வந்து சும்மா கத்தி கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதான் அன்னைக்கே பார்த்தனே அவங்க வீட்ல. அதே தானே இப்பவும் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இத பாருங்கம்மா, எப்பவாவது வந்தாதான் கோவத்துக்கும் மரியாதை, எப்பவாவது திட்டினாதான் திட்டுக்கு மரியாதை. எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டு இருந்தா பைத்தியம் தான் நினைக்க தோணும். இங்க பாருங்க, நாங்க உங்களோட பேச வரல. ரேணுகாவை கூப்பிடுங்க. ரேணுகாவோட தான் காயத்ரி இருக்காங்கிறது இப்ப எனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. நீங்க அவளை உள்ள ஒளிச்சு வச்சுக்கிட்டு வெளியில காமிக்க மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சீங்கன்னா நாங்க போலீஸ்ல சொல்லி ஆக்ஷன் எடுப்போம். ஆமா. ஏய், என்னடி வேணும் உனக்கு? நீ எதுக்கு நீங்க வந்த? ஏன் கேட்க மாட்டேன். காயத்ரி எங்க? காயத்ரியா? நான் எங்க அவளை பார்த்தேன்? ஏய், போய் சொல்லாத. ஹாஸ்பிடல்ல பர்தா போட்டுக்கிட்டு உன் கூட ஒரு பொண்ணு வந்தாலே அவ காயத்ரி தானே? ஏங்க இப்படி அறிவு கெட்டத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? அவ பேரு சஹானா பர்வீன். என்னது? சஹானா பர்வீனா? ஆமா, அவ என்னோட காலேஜ் மேட். என்னது காலேஜ் மேட்டா? எனக்கு தெரியாம யாரடி உனக்கு காலேஜ் மேட்? உனக்கு தெரியாம எனக்கு 1 கோடி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாரையும் கூட்டிட்டு வந்து உன் முன்னாடி நிறுத்த முடியுமா? மரியாதையை எடுத்த காலி பண்ணு. நீ நல்லா போய் சொல்றேன்னு தெரியுது. காயத்ரி எங்கதான் ஒளிச்சு வச்சிருக்க. அத இவகிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. வாங்க நாமளே போய் தேடலாம். ஆமா, நீ அந்த பக்கமா போ, நான் இந்த பக்கமா பாக்குறேன். என்ன? ஏய் காயத்ரி, ச்சே. எங்க மாடியில இருப்பா? இங்க பாருங்க, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. திறந்த வீட்ல ஏதோ நுழையிற மாதிரி நீங்க பாட்டுக்கு வந்துகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? மரியாதையா வெளியில போங்க, இல்லனா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். போலீஸே காயத்ரியை தான் தேடிட்டு இருக்கு. நாங்க போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கோம். நீ வழிய விடு. இந்த பாருங்க, சொல்லிட்டே இருக்காங்க, நீங்க மட்டும் போயிட்டு இருக்கீங்க. காயத்ரி, ஏய் காயத்ரி. அத நீங்க இந்த ரூம்ல பாருங்க. அத இருக்காளா? இல்லையே. எங்க போயிருப்பா? சரி வாங்க, அந்த ரூம்ல தேடி பார்க்கலாம். இல்லையே. சரி வாங்க, அந்த ரூம்ல தேடி பார்க்கலாம். நீ அப்படி போ.
அங்க இருக்காளா? இல்ல அத்தை. ஐயோ, மறைச்சு வச்சிருக்கா. சொல்ல மாட்டேங்கிறாளே. இப்ப என்ன பண்றது? மொட்டை மாடியில போய் பார்க்கலாமா? ஆ, வா. சரி வா, நாம கீழே போ. எங்க அத்தை போயிருப்பாங்க? ஒண்ணும் புரியலையேம்மா. வா, கீழே போய் பேசி பாப்போம். பாத்துட்டியா? காயத்ரி இருந்தாளா? பேசியாச்சா? இப்ப கிளம்பு. ஏண்டி, உனக்கெல்லாம் அறிவே இல்ல? நான் தான் காயத்ரிய பார்க்கவே இல்லைன்னு சொல்றேன். அது புரியல உனக்கு? அப்படியே பார்த்திருந்தாலும் அவளை ஏண்டி நான் எங்க ஒளிச்சு வைக்க போறேன்? இங்க பார், எனக்கு கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆகுதுன்னு உனக்கு தெரியும்ல? எனக்கே இந்த வீடு புதுசு. இந்த லட்சணத்துல நான் காயத்ரி யாரு, அவளுக்கு என்ன பிரச்சனை, அவளுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், அப்படி இப்படின்னு 1008 கதையை சொல்லி நான் இவங்களை கன்வின்ஸ் பண்ணி இங்க தங்க வைக்க முடியுமா? அறிவு வேணாம் உனக்கு? இங்க பார், நான் இப்பவும் சொல்றேன், காயத்ரி வந்தானா கண்டிப்பா நான் அவளுக்கு உதவி செய்யத்தான் போறேன். ஆனா இப்ப அவ இங்க வரல. அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. உனக்கு தெரிஞ்சா வந்து சொல்லு. இப்ப இடத்த காலி பண்றீங்களா? காலி பண்றோம். நீ அவளை எங்க ஒளிச்சு வச்சிருந்தாலும் நாங்க அவளை தேடி கண்டுபிடிப்போம். அப்ப வச்சுக்கிறேன்டி உனக்கு. இவங்க கிட்ட என்ன பேச்சு? நீ வாமா. ப்ளீஸ், ஏன் இப்படி பண்ற? நான் தான் அப்பவே உங்ககிட்ட கிளியரா சொன்னேனே. இது பாரு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஐ அம் நாட் ஜோக்கிங். என்னை நம்பி ஒரு பொண்ணு என் வீட்டுக்கு வந்திருக்கா. அவ கூட நான் புதுசா ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். நான் அவ கூட சந்தோஷமா இருக்கணும்னு என் அம்மா பைத்தியமா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ போய் வாழ்க்கையில அமைதி இல்லாம, சந்தோஷம் இல்லாம, நிம்மதி இல்லாம இத்தனை நாளா கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இது எல்லாமே இப்பதான் எனக்கு கிடைச்சிருக்க. வேண்டாம் ப்ளீஸ். எனக்கு சந்தோஷம் வேண்டாம், நிம்மதி வேணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நிம்மதியா? எனக்கு இல்லையே. ஐ மீன், நான் நிம்மதியா இல்லையே.